அம்மா தேவடா தான பண்ற வரை நீங்க என்ன ஊமுக்கு போயினீங்களா நான் ஒரு கரெக்டா நான் எப்பவுமே நியாயமா தான் சரிடா நல்ல பையனா பசினார் அவர் பிய கூட நீ யாரு நீ எதற்கு வந்த அப்படின்னு சொல்லுங்க சொல்லுமா சொல்லுங்க பொண்ணு பாத்தீங்களா ரெடி ஆயிடுச்சா பொண்ணு ஒத்துக்க மாட்டேன்றானா ஒத்துக்க மாட்டேன்றாங்க என்ன காரணம்
பையன் சரியில்லைன்னு தான். ஏன் உனக்கு என்ன கேடு? ஏய் பையன் ஓட்டுக்குதுன்றாங்களா? ஆமாடாப்பா. சரி இருக்கட்டும். இப்ப மறுபடியும் புதுசா பாக்க போறேங்க பொண்ணு நாளைக்கு எங்க போறேங்க? உங்க செலவு போட்டுக்க. எங்க சினா போட்டுக்க. எங்க சினா போட்டு போய் கட்டிக்கிறேன். மாரியா பையன் இவங்க பாரு அந்த மாதேச உக்கால வலித்தான் ஐத்துக்காரா அவங்க மாமனே கட்டிமா போடா உக்கால போதிடுவான். அவனால மட்டும்தான் முடியும். தப்புக்கு வந்து போயிட்டான் அப்படியா? கேட்டாலும் கேட்கலான்னு ஆ, ஜகுன்னு சொன்ன உடனே ஆமா. போட்டாடி அமுக்கு அமுக்கு அமுக்குங்கடா. ஜெகன்னா ஊருக்கு ஒண்ணு கட்டி வச்சிருக்காங்களே. எப்படி ஆமா மாதிரி தெரியல. 4 பேர் போனா சரி, கவர்னா இருந்தாலும் சரி, போன்காரனா இருந்தாலும் சரி, எல்லாம் போய் உக்காந்து நியாயம் பேசிக்கிறது. ஆமா ஜெகனி மேல. ஏய் ஜகுனி மாமன்டா. ஜெகனி மாமனா? ஆமாடா. யாருக்கு மாமா? அப்படி கேட்கா ஐயா சொல்றா. ஏய் யாருக்கு மாமா? ஏய் உம்மாளுக்கு மாமன்டா. நம்மளுக்கு மாமனா? ஆமாடா. சரி இருக்கட்டும். எனக்கு தாய் மாமனா போ. பாட்டிக்கு மாமன்டா. எங்க பாட்டிக்கு மாமனா? பாட்டி வீட்டுக்காரனா போ. பாட்டி வீட்டுக்காரனா இருக்கட்டும். டேய் அக்காளுக்கு மாமன்டா. எங்க அக்காளுக்குமா? ஆமாடா. எங்க பாப்பாளுக்கு? பாப்பாளுக்கு மாமன்டா. எங்க பாப்பாளுக்குமா? ஆமா. எங்க பெரியம்மாளுக்கு? பெரியப்பாளுக்கும் மாமனடா. எங்க சின்னம்மாளுக்கு? சின்னம்மாளுக்கு மாமனடா. எங்க அக்காளுக்கு? அக்காளுக்கு மாமன்டா. டேய் உன் தங்கச்சிக்கு? தங்கச்சிக்கு மாமன்டா. உங்க பாட்டிக்கு? எங்க பாட்டிக்கும் உன் பாட்டிக்கு மாமனா? இருக்கட்டும். அவங்க வீட்டுக்காரிக்கு வீட்டுக்காரி சொந்த மாமன்டா. எங்க வீட்டுக்காரி சொந்த மாமனா நீனா? ஆமா. ஏய் எங்க வீட்டுக்காரி மாமனா கூட அவன் இருந்துட்டு போட்டோம். அவன் இருந்துட்டு போட்டோம். ஏய் என் கூத்தாருக்கு? டேய் உன் கூத்தாருக்கு நான் தான் மாமன். கேப்பா வீட்டுவா. ஆமா உம்மாளுக்கு மாமன்னு அப்ப உம்மாளுக்கு மாமன்னு கோவம் இல்ல. எனக்கு வராதுடா. உன் பெரியவங்களுக்கு மாமன்னும் இல்ல. உம்மா சத்தியமா வராது. தங்கச்சிக்கு மாமனும் இல்ல. வராது. உன் பொண்டாடிக்கு மாமனும் இல்ல. உன் பையன் சத்தியமா வராதுடா. அதுமா பண்ணு. ஏய் உன் கூத்தாருக்கு ஐயா பூச்சாரு கோவம் வருது. பூச்சாரு ஏடா கிடைச்சிங்க அப்படியே பூஜா பொறப்பேரோட பூஜா உள்ளியும் போட்டோம். அப்படியே அப்படி உள்ளியும் போட்டு தள்ளிட்டு நாளைக்கு தெரியாம போயிட்டாங்க. ஏப்பையா பூச்சாரு குழந்தை ஒன்று. ஆமா பூச்சார வச்சு நீ என்னடா பண்ற? சோழா பூஜா சோழாப்பா டேய் அஜய் பேரு மதேஜ். டேய் ஏய் போடா. நான் யாருக்கு மாமனாக வேண்டும்? யாருக்கு நீ சொந்த சொந்த தாய் மாமன் அதுக்காக வேண்டும். சொல்லேவா. நான் யாருக்கு சொந்தமாகனாக வேண்டும்? யாருக்கு? டெல்லி ஆகிய டெல்லி ஆகிய அவருடைய குமணி 56 நாட்டம் ஆண்டு வரக்கூடிய ஆமா
துர துரியோதனுக்கு சொந்த தாய் மாமன்டா. நீங்க எத்தனை பேரா? நாங்களா? நான் 94 பேர் ராஜாரக்கா இருப்பேன். 104 பேரா நீங்க? 104 பேரா? ஆமாடா, நாங்க 104 பேர், அவங்க 99. அவங்களது பெருசு, 100. உங்களது பெருசு, அவங்களது பெருசு. ஆமா. ஆகட்டும். அப்படி என்ன காக்குறீங்க? ஹோட்டல் தாயோடு மகன். ஐயா. ஆமா, இருக்கிறார். இருடா. மகாராஜா விடுது 104 பேரு பிறந்துங்கிறாங்கன்னா மகாராஜா அம்மா கடவாசிப்படி போய் பாத்துன்னு சொன்னேன். கேள்றா. உனக்கு தெரியாதா? உனக்கு தெரியாது என்ன போய் சொல்லு பாக்குறேன். டேய், அப்படி இருந்தா போதும். ஏங்க வெளியாக அஸ்னாபுரத்து துரியோதனா மாமன் சொன்னிட்ட. அஸ்னாபுரத்தை விட்டு இங்க என்னத்துக்கு வந்தீங்க? எதுக்கு வந்து சொல்ற? சொல்ற வர. டேய் டேய், திருப்பி கூட போய் வேணா. ஏடா மெட்டு பண்ணி சொல்றேன். டேய், எப்படின்னா துரியோதனன் விட்டாரோ 104 பேர்கள். ஆமா, நாங்களோ 104 பேர்கள். ஆமா, நீங்க அப்படி இருக்க சரிபட வச்சவர்கள். ஆமா இல்லையா? அவங்க உங்களுக்கு என்ன கனெக்ஷன்? சரிபட வச்சவர்கள் என்றால் நான் சோதனையிலிருந்து எங்கள் பெண் கொடுத்துங்கடா. ஓ காந்தார் தேசத்துல உட்கார கொடுத்துங்க. அக்கா கொடுத்துங்கடா திவானுக்கு. வெளியாக அஸ்னாபுரத்துக்கு. ஆமா, அப்படி நீங்க கொடுத்திருக்கிற போது சேர்ந்து நான் வந்து எங்க அருணாபுரம் வந்தேன். அது வந்த போது இருவரும் சேர்ந்து மாமா வராதமா வந்துருக்கியே, ஆமாமா அரவடிக்கு போலாம் என்று சொல்லி அழைத்தார். ஓ மருதான். ஆமா, துரியோதனன் அவர் சொல்லி அழைத்த போது இரு தரப்பினால் சேர்ந்து எங்க சென்றோம்? வனவேடிக்கை பார்க்க சென்றோம். ஓ வனவேடிக்கை. ஆமா, கானகத்திற்கு. ஆமா, அப்படி போகிற போது இருத்தரப்பினால் சென்று போகும்போது அந்த வழியாக பெரிய பாறாங்கல் ஒன்று இருந்தது. இந்த கல் இருந்த போது இந்த கல்லை வளைத்து சென்றால் நேரமாகிவிடும். அதனால் இந்த கல்லை அப்புறம் தள்ளிவிட்டால் நம் நேரடியாக சென்று விடாம இருக்கா. ஓ கல்லை தள்ளிட்டா நேரா போயிடலாம் அப்படின்னு சொன்னேன். சொன்னாரா? ஆமா, அப்படி சொன்ன போது ஜீவனானப்பட்டவன் அவங்க 99 பேரும் சேர்ந்து கல்லை தள்ளி பார்த்தார்கள். தள்ள முடியவில்லை. 99 பேரும் தள்ளி தள்ள முடியல. ஆமா, அப்படி இருந்த போதும் ஆமா எங்களால் முடியவில்லை, என்ன செய்வது கேட்டான். கேட்பு தனத்தில் நான் என் தம்பி கலைச்ச தம்பியே முன்னோதனை அழைத்து தம்பி இந்த கல்லை எப்ப தள்ளினு சொன்னேன். என் தம்பியாகி முன்னோது என்ன செய்தான்? அந்த கல்லை வந்து பெரிய தள்ளித்தான். ஓ அப்படி பெரிய வரல. ஆமா, அப்படி தள்ளிய பிறகு அந்த கல் அப்புறமாகிவிட்டது. ஆனா பிறகு அப்போதே நினைத்தான் துரியோதனன். ஓ அப்போ மேல பொறாமை. அப்பயே பொறாமை நினைத்தான். எப்படி இவ்வளவு பலமளித்தவர் இருக்கிறாரே, நம்மை கூட இருந்த விடுவார் என்று நினைத்து அன்றிலிருந்து பொறாமை நினைத்து எங்களை சொன்னான். எங்க அரண்மனை கலத்து வந்தார்கள். அப்படி வந்த போது அங்கு 24 வந்து சென்ற போது ஆளுக்கு ஒரு அறை கல் கோயை கட்டினார்கள் தனித்தனியாக. ஆமா, அப்படி கட்டி ஒவ்வொரு அறைக்கு ஒரு ஆள் அனுப்பினான். அப்படி அனுப்பிய போது அங்கே அந்த கல்லை பாறாங்கல்ல இழுத்து ஒவ்வொரு முடிவிட்டான். முடிய பிறகு என் தம்பி தனித்தனியாக நிற்கிற போது நான் வேதனைப்பட்டுக் கொண்டிருந்தேன். அப்படி இருக்கிற போது காலை மாலை என்ன சாப்பாடு அது இல்லப்பா. என்ன முட்டைக்குள்ள என்ன கொடுத்தாங்களா? அதுவும் கிடையாது. கிடையாது. டெய்லி என்ன மாதிரி சிக்கன் ரைஸ் சாப்பிட்டீங்களோ? 7 வருஷம் கேவூர் மாடு மக்கி போனது. அது அரிசி கஞ்சி காய்ச்சி ஒரு ஆளுக்கு ஒரு கொட்டாங்கசில ஆமா கூளை ஊற்றினான். அந்த கூளை என் தம்பிமார்கள் பார்த்தார்கள். இந்த ஒவ்வொரு கொட்டாங்கசி கூளை பிடித்தால் நம் உயிர் பிழைக்க மாட்டோம். இந்த 104 கொட்டாங்கசி நீயே குடித்து நீ உயிர் வைத்து பல்லு பகையும் முதற்ற உரம் வைத்திருந்து அவன் என்னைக்கு வந்து கல் கோயை திரைக்கானா அவன் மாமா என்று சேர்ந்தார். மருகா என்று இருந்து வந்தேன் இல்லையா? அப்படி இருந்த போதும் இந்த நாளைக்கு 14 தினம் நடத்திருக்கான். வாப்பலாம் மாமா வரலையே ஒண்ணுமே சொல்றதாப்பா. ஜெய் மரு வந்திருந்தாங்க மருங்கிட்ட மாமா வந்து சொல்ல போறான்.
டேய் ஏன்டா என்ன சொல்றா உன் மாமன் ஏதோ தேக்கறாரோ கேக்குறாரு மாமா வந்துட்டாருங்க உன் மாமன் வந்துட்டாரு வெளியே வந்துருக்கா நம்ம எது கொண்டாடிக்கலாம் வாங்க நாசமா நீங்க போறாங்க யார் எப்பா வாங்க நீங்க வாயாண்டு பாக்க நீங்க ரெண்டு பேரும் என்ன பண்ணீங்க நான் நாசங்க பாண்டவர் நாசம் தோணி அப்படி சொல்லணும் எங்க இப்படி சொல்றாரு திட்டு பையா அப்படித்தான் சொன்னேன் நானு சரியா அதுதான் வாருங்கள் வாருங்கள் மாமா காசுல கொட்டி பேசுறா மாமனை ஏன்டா அப்படி அகமானம் பண்ற என்ன சொன்ன என் மாமனை முதல்ல நான் யாரு நீ ஒரு மந்திரியா நான் உனக்கு மந்திரி ஆமா நீ என்ன சொன்னாலும் என்ன செய்யன்ற நான் செய்வோம் ஓஹோ நீ தான் மாமா வாருங்க நான் வாரி இதுவா இருக்கு ஏய் வருடா மாமா வேணா ஏண்டா டேய் ஆளு வச்சுட்டு அடிக்கிறதுக்கு அப்படி ஒன்றும் இல்ல மாமா ஏதோ தெரியாத பையன் ஒரு ஆளுக்கார பையன் செய்து விட்டா இதெல்லாம் நீ தான் மாமா மன்னிக்க வேண்டும் நான் என்ன மன்னிக்கிற மாதிரி சொல்றேன் டேய் மாமனுக்கு போடுறா ஏறி பண்றேன் மாமனை நீ என்னடா சொன்ன போட சொன்ன என்ன சொன்னீங்க போட சொன்ன நானும் போட்டேன் ஓஹோ எப்படி போட்ட அடிதான் சிம்மாசனம் போடுறா மகனே சிம்மாசனம் போடுறவங்க தப்பு போடுறா இதுதானே இவங்க மண்டியா வேலை செய்யணும்னு அப்படி சொன்னான் சோலாப்பூர் பையனா வேலை செய்யணும் வாங்க மாமா மாமா மாமன் சிம்மாசனம் மாமா சிம்மாசனம் போச்சப்பா போட்டாச்சு மாமா உட்காந்துமா அமருங்கள் மாமா ஆச்சுடா ஏண்டா மகாராஜா அதுக்கு உன் மாமன் கொஞ்சமாக நான் சேரைய வச்சு துடைக்கிறேன் நானு துடைக்கிறதுக்குள்ள உக்காந்தாங்கன்னா இது முள்ளா அதை ரத்னா வைக்கிற ஆமா நீ வாருங்கள் மாமா நீ அமருங்கள் இதுதானா மாமா தெரியல தெரியல மாமா 10 நாள் உட்காரு மாமா உட்காரு மாமா அமருங்கள்
எப்பேற்பட்டவன்டா நான் ஒரு வணங்கா முடியும் மாமா. நாட்டுக்கு அரசன் பேர் அரசன். ஆமா இல்லையா? உன்னோட பவர் என்ன? ஆமா என்னோட சிறுக்கு என்ன, என்னோட குணம் என்ன? நீ ஏன் பார்த்து வணங்குற? ஆமா மாமா உன்னோட அறிவியலுக்கு மந்திரி என்ன பண்றான் என்ன செய்கிறேன் மாமன் பாதம் படியும் போது மகாராஜா என்னன்னு கேக்குறீங்களா? கொட்டாட்டம் நல்லா கொட்டாட்டம் என் மாமனை பாதம் பண்றான். இவர் மட்டும் இழுத்தாருன்னா அப்படி அங்கேயே மாட்டிக்கிறது. சாதனம் என்ன பண்ண மகாராஜப்பா? என் மாமனுக்கு பாதம் பண்ற வாடா. நான் பூரா போயிட்டு மாமனுக்கா சக்கரி மாமா நீ வாரும் என்ன சொல்லுகிறேன்? சக்கரி மாமா இல்ல அவரா? நீ என்ன சொல்லுவ? சக்கரி மாமா அது வாய் தவிர ஜெகடி மாமடா அப்படியே அந்த இடத்துல காக்கா குருவி கூட தண்ணி குடுக்கணும் நினைச்சு பார்க்க கூட குடிக்க முடியாது. அப்படியே இடத்துல நான் வந்து வச்சிருந்தேன். எங்க இருக்குன்னா எங்க வச்சிருந்தேன்? இங்க எங்க வச்சிருந்தேன்? நான் எதுக்காக அடிச்சுங்க சும்மா சிறு சிறு வா மூத்த நாத்து அது மகாராஜா கேக்குறாரு அந்த பூவை நீ எங்கடா வச்சிருந்த? எனக்குனே வந்தெல்லாம் அடிக்கடி சோழா போட்டு மகாராஜா பாத்துக்காங்க. மகாராஜா அந்த பூவை எங்க வச்சிருந்தா? இங்க ஒரு போர் பைப் இருக்குது. இங்க பூமியில் தான் போர் போடுறாங்க. பூமியில் தான் மகாராஜா போர் பைப் கேட்டு அடினா ஊத்து பாரு. ஆமாடாப்பா மகாராஜா அந்த போர் பைப் சுத்திரா அருகு புள்ள முறைச்சுங்குது. அது மேல பூவை போட்டு தண்ணி தெளிச்சு தெளிச்சு வைக்கிறது. அது பூவை அடிக்கடி தெளிச்சு வச்சுக்கிட்டு நான் போய் குடிக்கணும். நீங்க ரெண்டு பேரும் பேர் மக்கள அடிச்சிருவேன் சும்மா சொன்னாங்க அடிச்சிருவேன் ஒரு கேட்டு சொன்னா அடிச்சு இந்த கடல் சின்ன உலகத்தை என்றுமே சுகமாக ஏண்டா
அந்த சூழலால் பாடையாடி நாடு எல்லாம் பறித்துக் கொண்டு ஆமா ஆடி வனவாசம் ஓட்டி வைத்தமா அல்லவா மாமா ஆமா அந்த திருப்பி தேவடியா பசங்க கண்டவனுக்கு பிறந்த கொண்டா ஜாதி பசங்க கண்டார் ஓடி போயா அந்த கண்டார ஒளி பசங்க தேவடியா போயா அந்த தேவடியா பசங்க டேய் ஆமா மகாராஜா அந்த பாண்டவர்கள் பஞ்ச பாண்டவர்கள் கொஞ்சம் பாண்டவர்கள் ஆமா அப்படியே அடிச்சாங்க. என் பகையெல்லாம் தீர்க்க வேண்டுமே மாமா ஏய் ஏ, ஏன்டா பேசுற ஏன் மாமா என்ன பணம் தர முடியும் மண்ணல் மரியாதைக்கு இது கால வைத்து விட்டதே மாமா ஏன்டா பயப்படுற டேய் அத ஒண்ணாகற பயப்படாத ஒன்னும் ஆகாது பயம் பிகிடு ரொம்ப இருக்கிறே மாமா என்ன மாமா செய்வது மாமா நீ மாத்துற ஆமா இந்த மாடி வந்தாங்கனா போட்டு முகசு பயமா பயம் இருக்குதே மாமா பயப்படறா நாகறேன் பயப்படாத நான் இருக்கேன் ஆமா புத்தி புட்டா அந்த அரவு கொடியே நாட்டி நாட்டி இந்த பூலத்தே ஆழ்வார்களே மாமா ஓ அவங்க வந்து உன்னோட ஆட்சி அவங்க ஆண்டுகளான பயம் பயம் மாமா ஏய் அவங்க எப்படா வர படம் உங்களுக்கு என்னடா நாட்டை பிடிக்கும் அவங்க ஒண்ணு வர மாட்டாங்க ஒண்ணு நீ ஏன்டா இப்படி அழுந்து புலவி கிடக்குறாங்க தைரியமா இருக்கா அப்படின்னு சொல்லுவாங்க அப்படியா மாமா வேணாடா எப்படியாவது அந்த பாண்டவர்களை ஜெயிக்க வேண்டும் மாமா இன்னைக்கு 14 நாள் ஆகிறது விழுந்தால் 17ஆம் சண்டை நடிப்பதற்கு நடிக்கொண்டிருக்கிறது யார சண்டைக்கு அனுப்புவது இந்த உலகம் அல்ல நானே யாரே என்ன பண்றேன் ஆனால் கேளுங்கள் என் பொன்னான செல்வி மாமா ஆமா இந்த உலகமெல்லாம் நானே ஆளுநர் ஆசைப்பட்டு துணை கொண்டு காடே வனவாசம் ஓட்டி வைத்தமே மாமா ஆமா இந்த பத்திரிகை பாஞ்சாலி மனையோ ஓட்டி வைத்து விட்டவல்லவா மாமா பங்கம் செய்தியா பங்கம் செய்து விட்டோம் மாமா ஆமா என்ன என்ன செய்வது என்னடா கவலை ஏன்டா அப்படி எழுந்து நடக்கிறேன் என்னடா அப்படின்னு சொல்றேன் மாமா அவனு எல்லாம் நாங்க யாரு அவன்
ஐவரும் அடிக்க பார்த்தேன் மாமா. குளுக்கோஸ் பண்ணான்னு பார்த்தேன். ஆமா, குடிக்கும் தரத்திலே சாகுதி. ஆமா, ஊர்வசியை நாட்டி பார்த்தேன். கொடுக்கும் பாய் மீது பாம்பை விட்டு கடிக்க வைத்தேன் பார்த்தேன் மாமா. அதுக்கு ஒரு உணவும் சாகவில்லையே மாமா. ஒருவன் கூட சாகல. அந்த கண்டாரோடி பசங்க, கண்டவனுக்கு பிறந்த கொண்டதாரி இருக்கட்ட போதும் மாமா. காட்டு வேலையிலே படுத்து வந்து வருவார்கள். ஒரு பாம்பாவது கடிச்சு சாகலையே மாமா. 5 பேர் அப்படியே கல்லாட்டம் நிற்கிறாங்களே மாமா. கண்டாரோடி பசங்க மாமா. அவங்க நேரம் அவனுக்கு, நேரம் உனக்கு. கல்லாட்டம் செஞ்சுதான் செய்வாங்க. ஒரு கிளையாவது முடிச்சு சாகக்கூடாதா மாமா. மாமா ஆமா, என்ன செய்ய வேண்டும் மாமா? ஏதாவது பயப்படுற? யாரு பக்கப்படம் இல்ல. யாரு? நான் கேண்டா நீ இருக்கிற. ஆமா, ஏன்டா பயப்படுற? ஏன் பயப்படுற அப்படின்னு சொல்றேன். வழிகாட்டி நாகரா. ஏன் பயப்படுற? அப்படியா? ஆமா, எப்படி இருந்தா எனக்கு யாருமே கிடையாது. நான் ஆதி ஆகிவிட்டேன். எனக்கு யாரு படம் இருக்கான்னு கேட்கிறேன். ஆமா இல்லையா? ஆமா, இது தெரியும் உனக்கு. யாரு மாமா? சொல்றேன். கர்ணன் இருக்கிறான்ல. ஓ, கர்ணன். ஆமா மாமா, மறந்தே போய்விட்டனே மாமா. அவன் அழைத்தார். உன்னோட எண்ணங்கள் எல்லாமே அவனோட ஆயுதம் நடக்குது. அவனிடத்தில் அன்று நாளில் காண்டவனத்தை எரித்த போது அசுரன் என்ற பாம்பு தாய்க்கு தலையிலிருந்து பாலுக்கு குத்தி எறிந்து தப்பித்து போய் அவனை சென்றது. ஒரு நாளைக்கு 1000 கிண்ண பால் ஊற்றி வளர்த்து வருகிறான். எதற்காக மாமா? பாண்டவர்களை கொல்ல வேண்டும், அர்ஜுன வடிக்க வேண்டும் அப்படி என்று வளர்த்து வருகிறான். இல்லையா? எப்ப கிடைப்போம் அவன் எதிர்பார்த்துங்க. அப்படி என்ன, நீ அவன் அழைத்தால் கண்டிப்பா வெற்றி உழுதாவும். வெற்றி உழுதாவும் அப்படி அழுந்து படைந்து அண்ணாவாகிய கருண மகாராஜனை அங்கு நாட்டை கொடுத்து வைத்து இருக்கிறேன். அழைத்து ஆலோசனை கேட்கணும் அப்படின்ற மாமா. எப்படி மாமா இந்த யோசனை எல்லாம் உனக்கு வருது மாமா? இதற்காக நானும் கொடியே இருக்கிறேன். கொடியே இருக்கிறேன். ஆலோசனை ஆகட்டும் மாமா, வாருங்கள் மாமா, போகலாம். சீக்கிரமாக மந்திரி சீக்கிரமாக அண்ணாவாகிய கருணமாக சீக்கிரமாக அடுத்ததாக அடுத்த வரலாம்.
யாருமே இல்லை என்று முருகன் மாலை கூடாதான் சுருமுடன் வந்துட்டானே. அங்கே தேசமாதனம் தாய் மந்திரியாரே, மகாராஜா. நான் இந்த டெல்லியா கசனாபுரத்தை ஏய், அடுத்த நாட்டை ஆமா. அங்கு நாட்டை ஏய். சீரும் சிறப்புடன் ஆமா. கடமை ஏய். கண்ணியா ஆமா. கட்டுப்பாடு ஏய். தவறாமல் ஆண்டு வரக்கூடிய ஆமா. என்னுடைய பேர் என்ன? என்ன பேருங்க உங்க பேரு? கருணாராஜன் என்று எழுதிக்கொள். ஆகட்டும். அதுவும் தவிர ஏய். இன்னும் தெரிவிக்கிறீர்கள். என்ன சொல்றீங்க மகாராஜா ஓய், என்ன சொன்னா? மகாராஜா. கதிராஜனா என்ன சொன்னீங்க இப்ப? கதிரவன் ஈன்றாமைந்தான். கதிரவன். ஆமா. யாருங்க அது? யாரு? யாரு கதிரவன்றது? யாரு? என்னுடைய தந்தை. ஓ, உன் தந்தை பேர். மகாராஜா, உங்க தந்தை பேர் சொல்லிட்டீங்க. உங்க தாயார் டாய், பேரே சொல்லிட்டீங்களா? இருந்தாலும் என்னுடைய தந்தை பேர் நான் உண்மையாக என் வாயால சொல்லிவிட்டேன். உண்மையாவே உண்மையாகவா? ஆமா. மந்திரி சூரியன் மறைந்ததோடு சொந்தமா மறைந்து போச்சு. சூரியன் மனிதனோடு சொந்தமா மனித போச்சு. காரியம் வீணா போச்சு. கன்னடம் அடிய நேரமாச்சு. தாவியா என் செய்த சத்தியன் சாவுக்கிடமாச்சு. ஐயோ மந்திரி, என் தந்தை பேர் ஆமா. நான் என் வாயாலேயே சொல்லிவிட்டேனா? ஏய், மந்திரி, ஏய். அப்படின்னா உங்க தாயார் பேரு சொல்லிருங்க மகாராஜா. மந்திரியாரே, தந்தை பேர் சொல்லிட்டீங்க. ஏய். தாயார் யாருன்னு சொல்லிருங்க. மந்திரி, ஏய், நான் ஏன் பிறந்தேன் தெரியுமா? ஏய். செஞ்சோத்தை கடுங்கலிக்க வாழுகிறேன். ஆமா. கட ஜாதியில் ஏய், பிறந்து ஏய். ஈனக்குளத்தான் ஏய். சூதா புங்கா புதல்வான் ஆமா. கட ஜாதியில் பிறந்து ஏய். பல பெயருக்கு இலி குளத்தான் என்று ஆமா. கேவலமான ஜாதி ஆகிவிட்டேன் மந்திரி. ஏய். அப்படியாடா? ஏய். என் தந்தை பெயர் சொல்லிவிட்டேன். ஆமா. உன் தாயார் பேர் என்ன ஏய். அப்படின்னு கேட்கிறாய் ஆமா மகாராஜா. மந்திரி. ஏய். என் தாய் பேரு ஏய். பொழுது விடுவதற்குள் சொல்லிவிடுகிறேன். ஏய். போக போக ஏய்.
தெரிந்து கொள்வாய். ஆகட்டும். நான் எதை மறந்தாலும் ஏய், எதை மறக்காமல் இருக்கிறேன் தெரியுமா? எதை மகாராஜா? சொல்கிறேன். மகாராஜா. டேய், ஏய், எங்கடா போய் செத்தாமா? மகாராஜா டேய், ஏய், இருந்தாலும் ஏய், நான் யாரு பொருளை வாரி கொடுக்கிறேன்? யாரு பொருளைங்க? கேட்டீங்களா டேய்? ஏங்க ஏய். பொருள் வாரி வாரி குடுக்கறீங்களே, ஆ. யாருது உங்க பொருளவா ஏய். இல்ல வேற யாருது வாரி வாரி குடுக்கறீங்க? ஓஹோ, கேக்குறப்பதான் ஆமா. உப்பு மட்டும் போறலாம், பாட்டு மட்டும் போறலாம், ரொம்ப போயிட்டு நான் நினைக்கிறேன். மூணாவது பாட்டு மட்டும் போறலாம். ஏய், யாருதாங்க வாரி குடுக்கறீங்க? நீ சம்பாதித்த சொத்தா ஏய், இல்லை பாட்டம் மாட்டி சம்பாதித்த சொத்தா? இல்ல ஒப்புமா சமாளிச்சதா? ஆமா. ஏய், எதை அள்ளி கொடுக்கிறாய்? யாருது வாரி குடுக்கறீங்க சொல்லுங்க பாக்குறோம். அப்படி என்று கேட்கிறாய். ஏய், மந்திரி, ஏய், நான் சம்பாதிக்கவில்லை அப்பா. அப்புறம் நான் ஒரு அனாதை. ஏய், ஒருவன் போட்ட பிச்சையில் ஆமா. நான் வாழ்ந்து வருகிறேன் மந்திரி. ஓ, வேற ஒரு ஆள் போட்ட பிச்சை நீங்க வாழ்றீங்க? ஆமா. ஏய், இது யாருடைய சொத்து தெரியுமா? யாருங்க? இந்த அவனி பவனி 56 நாட்டியம். ஏய், யாரு? அவனி பவனி 56 நாட்டியம் ஆமா. ஜகத்தோடு ஆண்டு வருகிறாரே ஏய், துராயுதரன். துரியோதன மகாராஜா. ஆமா, ஏய், அவனுடைய சொத்து இது. அவருதான் தானா? ஆமா. ஏய், இருந்தாலும் ஏய், ராமனா லட்சுமணா என்று டேய், ஏய், ராமனா லட்சுமணா என்று ஆமா. 2 கலைஞம் இருந்தது. ஏய், அதுல ஏய், என்னையும் ஏய், அள்ளி அள்ளி கொடுக்க உத்தரவு கொடுத்தான். ஓ, உனக்கு? ஆமா, ஏய், கர்ணராஜன் ஆமா. வாரி கொடுக்க வேண்டும் என்று உத்தரவு கொடுத்தான். ஏய், நானும் ஏய், காலையில் இருந்து மாலை வரை ஆமா. அள்ளி அள்ளி கொடுப்பேன். ஏய், மாலையில் துரியோதனன் வந்து பார்த்து ஏய், எவ்வளவு குறைந்து விட்டதோ, ஏய், என்னது ஓ, எவ்வளவு புரிஞ்சுங்களா அந்த பொருள்? அந்த கஜானுவில் ஏய், எவ்வளவு குறைந்து விட்டதோ ஆமா. அப்படி என்று கை வைத்தார். ஏய், அந்த குறைந்திருக்கிற கஜான் ஏய், நிரம்பி விடும் மந்திரியாரே. கை வச்சாவே ஆமா, ஏய், ஊரா முடுதா வாரி கொடுக்கறதுல என்ன பெருமை? எல்லாம் ஊராமுறத வாரி கொடுத்தது ரைட்டு. அவர் வச்சாவே அப்படி போறா ரம்பிக்குமாங்க? ஆமா, ஃபுல்லாயிடும். ஆமா, ஆ, அது நிரம்பி விடும். ஆ. அது அவன் கையில் இருக்க தனரேக மந்திரியாரே. ஓ, அவர் கையில இருக்கக்கூடிய தனரேகை. ஆ. தனரேகை படித்த கை. ஆமா, ஆகட்டும். அப்படியானா ஆ, இன்று தினத்தில் ஆ. என்னை ஓடோடி வந்து ஆ. அழைத்திருக்கிறாயே, ஆமா. என்ன காரணம்? உங்க தம்பிக்கிறார் பாருங்க, துரியோதன மகாராஜா, அவர் அழைப்பு. அப்படியா? ஆமா. புறப்பட்டு போகலாம். மகாராஜா, மகாராஜா, சொல்றா மந்திரி. டேய், உங்க அண்ணன் வந்துருக்காருங்க. என் அண்ணா கருண மகாராஜா மகாராஜா வந்து சீக்கிரமா வர சொல்றேன். அப்படியா? மகாராஜா டேய், வர சொன்னாரு. புறப்பட்டு போகலாம். போலாமா? அண்ணா, அண்ணா, அண்ணா. டேய், தம்பி துரியோதனா. வாருங்கள் வாருங்கள் அண்ணா.
வாரி வாரி பழகக்கூடிய அண்ணா கண்ணா ஆமா கண்டில்லாத என் தந்தைக்கு கருத்து புலவே நிற்க வைத்த அண்ணா ஆமா ஆதார கவனங்களுக்கு உன் தம்பியாகிய வணங்காமல் அப்படியா அண்ணா தம்பி தெரியாதுனா என் பாதத்தை பணிந்து படியா எழுத மேல இருந்தாளா பெருந்திருவா பெருந்திருவாள் மாலை என்ற பேர் பெற்றிருக்க மாட்டான் இருவனி என்று அந்த காரணம் என்னவோ தம்பி தெரியாதுனா இந்த பெருந்திருவாளை மாலையிட்ட பேர் பெற்ற திரியமன்னன் என்னை வர வேண்டும் என்று அழைத்த காரணம் என்ன? அப்படியா அண்ணா? ஆமா. உனது முகமானது எப்படி இருந்து சேத்தில் மலர்ந்த செந்தாமரை போல இருந்த முகமானது. ஆமா. பூத்தா மூகார விந்தம் தம்பி தெரியாதுனா உனது முகாரவிந்தம் சேற்றில் மலர்ந்த செந்தாமரை போல இருந்த முகமானது வாடி வதங்கி சோர்ந்து இருக்க வேண்டிய காரணம் என்ன? அப்படியா அண்ணா? சொல்லுகிறேன் கேளுங்க.
ஏண்டா என்ன நடந்தது? என்ன நடந்தது? ஏண்டா இப்படி அழுந்து புலம்பிக் கொண்டு இருக்கு? அந்த முன்ன பெரியோர் சொல்லு. அன்று நாளில் பெரியோர் எல்லாம் சொன்னார்களே அண்ணா, இந்த மண்ணில் மடியா காலம் ஆகிவிட்டது அண்ணா. ஆமா, அந்த பஞ்ச பாண்டவர்கள் படாதி பசங்களாகி அந்த திருட்டு பசங்களாக அண்ணா அழிவதற்கு மண்ணில் மடியா காலம் ஆகி பாண்டவர்களாக. பனிரெண்டு வருடமாக உண்ண உணவில்லாமல் காட்டிலே காய்கனிகளை சாப்பிட்டுக் கொண்டு காலங்களித்தார்களே சோம்பேறி பசங்க, சக்தி இல்லாத பசங்க. ஆமா, அவர்களுக்கு நீ பயப்படுகிறாயா? பயம் அண்ணா, பயம் வந்தது. ஆமா அண்ணா. கொடியா நாட்டி அதன் கொண்டு வருவார்கள் அண்ணா. யாரு? அந்த பாண்டவர்கள், அந்த கண்ணன் உதவியார், கண்ணன் உதவியால் வருவார்களே. நம்மளே வந்து ஆமா முரச கொடியை அழுத்தி விடுவார்களே. ஆமா அண்ணா, அப்படி என்று சொல்கிறேன். ஆமா. அந்த மாநாடு வேத்தவன், ஆமா, மாமியாரை பெண்டாண்டவன் கண்ணன், அவனுக்கு நீ பயந்து நடக்கிறதா? அவன் சூழ்ச்சிக்காரன். நீ எப்படி அப்பட்ட யாக சக்கரேஸ்வரன்? ஆமா அண்ணா, வணங்க முடியும்? ஆமா. நீ பயப்படலாமா? பயப்படலாமா? நான் இருக்கிற போது எதுக்குமே பயப்படலாம் அப்படின்னு சொல்றேன். ஆமா. அப்படின்னா இருவள் தனியா வந்து அந்த அஜினமாய் 20 உயிரே வாங்கிடுவாங்க. சத்தியதானா? வா வெளியே. யாரு? 20 தனியாக வந்து இருவர் உயிரும் அறுத்து விடுவாங்க. அந்த அர்ஜுனன். அர்ஜுனா? ஆமா.